நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக. சார், நேற்றைய தினத்தில் திருமாவளவன் அவர்கள் செய்யூரில் சிந்தனை செல்வனருக்கு வாக்கு சேகரிக்க போகிறப்போ விஜய் குறித்து ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார். அதாவது, விஜய் தனித்து நிற்க காரணம் பாஜக தான், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பிரித்து திமுகவுடைய வெற்றியை தடுக்கலாம் என்பதற்காக விஜய் தனித்து நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை? முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக மாறியிருக்கிறார் திருமாவளவன். ஒன்றும் இல்லை, கடந்த 3 மாதமாக அவர் என்ன பேசினார்ன்றதை தினத்தந்தி பேப்பர் பழைய ஃபைல் எடுத்து பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 10 தடவை விஜய் பிஜேபியோடு சேரக்கூடாது, தனியாக தான் நிற்கணும், என்டிஏவோட விஜய் போயிடுவார்னு 3 வார காலம் கடுமையான 1 வார காலம்1 மாத காலம் பேச்சு அடிபட்டுது. அதுலேயும் கடைசி 2 வார காலம் ரொம்ப கடுமையாக அந்த ரூமர் வந்தது. தினத்தந்தி பேப்பரில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி விஜய்னு பேனரே போட்டான். அந்த காலகட்டத்தில் ஒரு 10 தடவைக்கு மேலே திருமாவளவன் சொல்லியிருப்பார், விஜய் என்டிஏ கூட்டணி போகக்கூடாது, அது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னு அப்படியே அவர் மேலே விஜய் மேலே அக்கறை பொங்கி எழ பேசினார். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பேசினார், விஜய் தனியாக நிற்கிறது பிஜேபி சொல்லி தான் நடக்குது, விஜய் ஆர்எஸ்எஸோட நாக்பூரோட ஆளுன்னு வன்னி அரசு பேசினதை ஆமோதித்து பேசினார். இன்றைக்கி என்ன பேசுகிறாரு, சிந்தனை செல்வனை ஆதரித்து நேற்று பேசும்போது விஜய் தனியாக நிற்பது பிஜேபி சொல்லி தான் நிற்கிறார். என்ன பேச்சு? இந்த கடந்த 3 மாத காலத்தில் குறைஞ்சது ஒரு 10 தடவை விஜய் பிஜேபியோட போயிடக்கூடாது, என்டிஏவோட போயிடக்கூடாது, தனித்து தான் நிற்கணும், அதான் அவர் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு இதே திருமாவளவன் பேசினார். இப்போ என்ன பேசுகிறாரு, விஜய் தனியாக நிற்கிறது காரணம் பிஜேபின்றார். இது ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். விஷயம் என்னன்னா, திருமாவளவனோட வாக்குகளில் கணிசமான வாக்குகள் 70% 80% வாக்குகள் விஜய்க்கு போகுது. அந்த கோபத்தில், அந்த சின்னத்தில், அந்த ஆதங்கத்தில் தான் அவர் இவ்வளவும் பேசுகிறார். வேறு ஒன்றும் கிடையாது. இல்லாட்டி எதுக்கு மாற்றி பேசணும்? அவர் என்டிஏவுக்கு போனால் என்ன, போகாட்டி உங்களுக்கு என்ன? அவர் போனாருன்னா, என்டிஏவுக்கு போனாருன்னா விஜய்க்கு நல்லது. விஜயை பற்றி உங்களுக்கு என்ன சார் அக்கறை? நீங்கள் தானே சொன்னீங்க விஜய் வந்து என்டிஏக்கு போனார், பிஜேபியோட போனாருன்னா அவரோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னா அவர் தனியாக நிற்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறீங்க, பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்கிறாருங்க. உங்களை எதிர்க்கக்கூடிய எல்லாரும் பிஜேபி ஆளுன்ற பேச்சே ரொம்ப 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 ஆணவமான, அயோக்கியத்தனமான, அதாவது கோபத்தில் வைத்தறிச்சலில் வரக்கூடிய பேச்சு. ஏன்னா திருமாவளவனோட ஓட்டை தான் அவர் பெரிய அளவில் பிரிக்கிறார். ஏதாவது ஒரு கட்சி ஓட்டை பெரிய அளவில் விஜய் பிரிக்கிறார்னா அது திருமாவளவன் ஓட்டு தான், விசிகா ஓட்டு தான். அந்த கோபத்தில் தான் திருமாவளவன் இப்படிலாம் பேசுகிறார். சார், பாஜகவை எதிர்க்க வேண்டிய நியாயமான இடத்துல கூட விஜய் கள்ள மௌனம் சாதிக்கிறாரு. அந்த மௌனத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏங்க, ஒருத்தன் இப்படி தான் அரசியல் பண்ணணும் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் வகுக்கிற வழியில் நீங்கள் போடுற கோட்டு கீழே தான் ஒருத்தன் வாழணும், ஆளணும்லாம் நீங்கள் பேச முடியாது. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இங்கே பிரதான எதிரி திமுக வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் ஒரே பிரச்சாரம். இது மோடி வேணுமா வேணாமான்ற 2024 நடந்த மக்களவை தேர்தல் கிடையாது, நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. இது சட்டமன்ற தேர்தல். இவர் வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமா, இதுக்கு நான் வந்து திமுக தான் எதிரி, இல்லாத பிஜேபியை நான் ஏன் எதிர்க்கணும்னு அவர் சொல்கிறாருன்னு ஏற்றுக்கணும், அவ்வளோதான். பிஜேபியை பற்றி அவர் ஏன் பேசல தினமும் தேமுதிக எத்தனை தடவை பிஜேபி எதிர்த்து பேசிச்சு? கடந்த 12 வருஷத்தில் தேமுதிக மோடியை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதும் அவர் செத்த பிறகும் எத்தனை முறை தேமுதிக பேசியிருக்கு? ஏதாவது ஒரு பிரச்சனையில் தேமுதிக பிஜேபி எதிர்த்து பேசியிருக்கா? ஆனால் ஆதரித்து பேசியிருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரேன். ஆதரித்து தானே பேசியிருக்காங்க. இன்றைக்கி அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு, நேற்று வந்து தேமுதிக 10 சீட்டு கொடுத்துட்டு 12 வருஷமாக கூட இருக்க உங்களுக்கு 8 சீட்டு கொடுத்து உங்களை திமுக அவமானப்படுத்தியிருக்கு. அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு, அதை முழுங்கிக்கிட்டு நீங்கள் அந்த கூட்டணியில் தொடர்றீங்க. வேட்பாளர்கள் பெயரை வந்து உச்சரிக்கும் போது இதே திருமாவளவன் எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்ன செய்து கொண்டார் என்பதை, நாடர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை எல்லாரும் பார்த்தாங்க. உதட்டில் கை வைத்து கொண்டு அவர் நம்மட்டு சிரித்து கொண்டிருந்தார். பார்த்தீங்களா இல்லையா? இதை விட அவமானம் திருமாவளவனுக்கு வேணுமா வேணாமா? இப்போ எதுக்கு போய் பிஜேபி திட்டுறாரு? உள்ளூர் பிரச்சனையை பேசுங்க சார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுக்காவது 3 நாள் மலச்சிக்கல்னா கூட பிஜேபின்னு பேசி
பிஜேபி பிரதான எதிரி தான், மதவாதம் பெரிய எதிரி தான், மாற்று கருத்து இல்லை. நடக்க போது மக்களவைத் தேர்தல்னால் பேசலாம், இது சட்டமன்ற தேர்தல். இல்லாத பிஜேபி ஏற்று பேசி எதுக்கு வீணாக்குறீங்க? திமுக மீதான விமர்சனங்களை திசை திருப்பறதுக்கு பிஜேபி பின்னால் நீங்கள் ஒளிஞ்சுக்கிறீங்க. அதான இஷ்யூ. இப்போ உங்கள் கூடயே இருக்க தேமுதிக எத்தனை தடவை பிஜேபி ஏற்றுதுன்றேன். இதை சுதீஷை எம்பியாக்கி அனுப்பியிருக்கீங்க ராஜ்யசபாக்கு. நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பிஜேபி ஒரு ஃபோன் கால் போட்டால் போதும், அவர் என்டிஏக்கு தான் ஓட்டு போட போகிறாரு. என்டிஏக்கு ஒரு எம்பியோ நீங்கள் யாரை புகழ்ந்து பாராட்டுறீங்களோ அந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ராஜ்யசபாக்கு அனுப்பியிருக்காரு. அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. தேமுதிக உங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டு விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கலன்னு பேசுவது மாதிரியான ஒரு மனசாட்சி இல்லாத, அறிவு நேர்மை இல்லாத அரசியல் எதுவும் இருக்க முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை தான் திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். சார், பாஜக என்ற வார்த்தை சொல்லாடலை கூட உச்சரிக்க தவிர்க்கிறாரு. ஏன் சொல்லணுன்றான்? இது சட்டமன்ற தேர்தல். இல்லாத பிஜேபியை நான் ஏன் பேசணும்? அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதை பிடிச்சி எதுக்கு நோண்டின்னு இருக்கீங்க? அதையே பிடிச்சி நோண்டின்னு இருக்கீங்க. தேமுதிக எத்தனை பிஜேபியை பற்றி பேசு. இன்றைக்கி தேமுதிக மோடியை விமர்சிக்கலன்னு பேச பார்க்கலாம். இதே வாய் தான் பேசி அவர் பிஜேபியோட போயிடக்கூடாது, பிஜேபியோட போயிடக்கூடாது, பிஜேபியோட போயிடக்கூடாது. பிஜேபியோட போகாமல் தனியாக நிற்கிறார். நீ வரவேற்கணும் அதை. ஆனால் என்ன சொல்கிறீங்க? உன்னை தனியாக நிற்க வச்சுதான் பிஜேபின்றீங்க. நான் தான் சொல்கிறேங்க, கடந்த 3 மாதம் கூட வேணாங்க, 2 மாதம், பிப்ரவரி மார்ச் 2.5 மாதம் பேப்பர் எடுத்துக்கோங்க. இவர் என்னெல்லாம் பேசினாருன்றதை பாருங்கள். எத்தனை தடவை மாற்றி மாற்றி பேசியிருக்காருன்னு பாருங்கள். முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக மாறி இருக்கிறார். சார், இந்த தேர்தலில் திருமாவளவன் ஏதோ ஒரு தடுமாற்றத்தை காண்றார். மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்குது. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். அவருடைய 30 ஆண்டு கால வாழ்க்கையில் இல்லாத தடுமாற்றம் இந்த 3 மாத காலத்தில் அவரிடம் தென்படுகிறது. சரியான வார்த்தை. ஓகே, ஏன்னா தேர்தலில் வந்து போட்டிடுறேன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணுறாரு. எல்லாமே முரண்பாடுங்க. அந்த காலத்தில் அவர் சொன்னார், எப்போ 2013 தலித் மக்களுக்கு எதிரான ராமதாஸுடைய அட்டூழியமான அரசியல் வந்தப்போ, தலித் அல்லாத கூட்டமைப்பு அவர் கட்டமைச்சப்போ திருமாவளவன் பின்னால் தான் எல்லா முற்போக்கு சக்திகளும் அணிதிரண்டு நின்னாங்க. அப்போ ரொம்ப துல்லியமாக திருமாவளவன் சொன்னார் ராமதாஸை பற்றி ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? அவர் டாக்டர் ராமதாஸ் இல்லை, அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ்னார். மாற்றி மாற்றி பேசுவார் ராமதாஸ்ன்றதுக்கு. அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ்ன்றார் ராமதாஸை பற்றி. இன்றைக்கி இவர் எடுத்திருக்கக்கூடிய முரண்பாடான நிலைப்பாடுகள், கடந்த 3 மாதங்களில் இவர் அடித்த பல்ட்டிகள், இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறது? இதுவரை அவருடைய அரசியல் வாழ்க்கையில், குறிப்பாக தேர்தல் அரசியலுக்கு 99 மூப்பனார் அவரை அழைத்து வந்தார். இந்த 26 ஆண்டு காலத்தில் இல்லாத தடுமாற்றம் திருமாவளவனிடம் இந்த முறை தென்படுகிறது. சார், ஆதவர்ஜுனா அண்ணாமலையெல்லாம் வந்து திருமாவளவன் மிரட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படி நான் நினைக்கல. மிரட்டப்படுவான்லாம் நான் சொல்லலை. அவருக்கு ஏதோ ஒரு கலக்கம் இருக்கிறது, தன் வாக்கு வங்கி தன் கையை விட்டு போய்கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிகிறார். அவருடைய ஓட் பேங்க் விஜய் கிட்ட போயிடுச்சுங்க. அதாங்க உண்மை. இந்த தேர்தலில் நல்லா தெரிய போகுது. அது அவருக்கு நல்லா தெரிஞ்ச காரணத்தால் தான் இப்படி மாற்றி மாற்றி அவர் பேசுகிறார். இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் அவர் வாக்கு வங்கி அவரை விட்டு வெளியேறியது. அதனால தான் அதை தக்க வைக்கிறதுக்கு மாநில அரசியலுக்கு வர விரும்பினார். அதை திமுக அனுமதிக்கலை. இவர் காட்டுமன்னார் கோயிலில் நின்று ஜெயிச்சு ஒரு வேளை ஜெயிச்சிட்டாருன்னா அசம்பிளி, அதுவே சந்தேகம். திமுக அவரை ஜெயிக்க விடுமான்னு தெரியாது. ஒருவேளை தப்பி தவறி ஜெயிச்சிட்டாருன்னா சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். 3 வருஷம் இருக்குது, இடைத்தேர்தல் வரும். ஒரு இடைத்தேர்தலுக்கு எம்பி சீட்டுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக 2 பேர் தான் ஜெயிக்க முடியும். ஆதரவு இல்லாமல் வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிற கேண்டிடேட் 100 கோடி செலவு பண்ணணும். யார் பண்ணுவா? திமுக தான் பண்ணணும். திமுக எதுக்கு பண்ணணும்? எதுக்கு திமுக பண்ணணும்? 2வது திரும்ப மாநில அரசியல் வந்தார்னா அது பெரிய குடைச்சல். அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க அழுத்தம் போட்டாங்க. இந்த அழுத்தம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? இவ்வளோ நாள் அரசியல் எந்த என்ன பிரயோஜனம்? இது கூட தெரியலண்ணா. காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் உட்பட 60 பேருடன் 6 மணி நேரம் அதற்கு மேலாக ஜூம் காலில் பேசினான். இரவு 9 மணி முதல் மறுநாள் காலை 3 மணி வரையில் விடிய நாங்கள் விவாதம் செய்தோம். அதில் எடுத்த முடிவை நான் தேர்தலில் போட்டியிடுவேன். அப்புறம் எதுக்கு மாற்றுறீங்க? தேநீர் விருந்தில் பார்த்து கூட்டணி கட்சிகளுக்கு முதலமைச்சர் கொடுத்த தேநீர் விருந்தில் திரும்ப அவங்க முடிவை மறுபரிசீலனை செய்யணுன்னப்போ, இல்லை நான் எங்கள் கட்சி முடிவு என்னன்னு சொன்னேன்னாரு. அப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொலைபேசியில் பேசியதாக சொல்கிறாங்க. அப்புறம் திமுகவுக்கு வேண்டிய சில நபர்கள் பேசியதாக சொல்லுகிறார்கள். இவர் முடிவை மாற்றிக்கிறாரு. போட்டியிடணும்னு எடுத்த முடிவை மாவட்ட நிர்வாகிகளோட 6 மணி நேரத்திற்கு மேலே ஜூம் கான்ஃபரன்ஸில் பேசி எடுத்த முடிவை, வேணான்றது வாபஸ் வாங்குகிற முடிவை ஒரு சிலர் கேட்டுக்கொண்டாங்கன்னு இவரே எடுக்கிறாரு. எல்லாம் முரண்பாடு. இந்த அழுத்தம் வரும்னு தெரியாதா? நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் போய் நின்னீங்கன்னா முதல்ல திமுக ரசிக்காது, செலவு பண்ணாது. 8 எம்எல்ஏக்கும் யார் செலவு பண்ண போகிறா? திமுக தான் செலவு பண்ண போகுது. கூட்டணி கட்சி எல்லாருக்கும் திமுக தான் செலவு பண்ணுது. 5 சிபிஐ 5 சிபிஎம் 10 பேருக்கு யார் செலவு பண்ணுது? சிபிஐ திமுக தான் செலவு பண்ணுது. 4 மதிமுக சூரியன் சின்னத்தில் நிற்கிறது யார் செலவு பண்ணுது? திமுக தான் செலவு பண்ணுது. 28 நிற்கிறாங்க காங்கிரஸில். அதில் பெரும்பாலானவங்களுக்கு யார் செலவு பண்ணுறா? திமுக தான் செலவு பண்ணுது.
கொஞ்சம் பேர் கொண்டா காங்கிரஸ் பண்ணலாம். விசிகா 8 பேருக்கும் திமுக தான் செலவு பண்ணுது. மொத்த செலவு திமுக அது. ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது, வேறு யார்ட்டையும் பணம் கிடையாது. அப்போ அவங்க இதை செய்ய மாட்டாங்கன்ற புரிதல் உங்களுக்கு வேணாமா? இத்தனை நாள் அரசியல் இருக்கீங்கல்ல. காட்டுமன்னார் கோயிலுக்கு ஒரு செலவு ஒரு 20 கோடியா 30 கோடின்னா 20 கோடியாக தான் ஆகும். அசம் பார்லிமெண்ட்டு காலி ஆகுது, மக்களவை தொகுதி சிதம்பரம், அதுக்கு 1 கோடி 100 கோடி செலவு பண்ணுவேன். அது யார் செலவு பண்ணுவோம்? அப்போ 120 கோடி உங்களுக்கு திமுக செலவு பண்ணி சொந்த செலவில் சூனியம் வச்சுக்குமா? அப்போ இந்த பச்சையாக சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் உடச்சி பேசுகிறேன். இதான் அரசியல். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் இந்த அரசியல்வாதிங்க யாரையாவது. அப்போ இது நடக்காதுன்னு உங்களுக்கு திமுக இதை ஒப்புக்கொள்ளாதுன்னு உங்களுக்கு ஏன் தோணலை? இத்தனை நாள் அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி இந்த தப்பை விஜய் மாதிரி அரசியலுக்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்தவங்க பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு அரசியல் தெரியாது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியலில் 26 வருஷமாக இருக்கீங்க. அதுக்கு முன்னால் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்குது. உங்களுக்கு இது தெரியாதா? இந்த தொடர் பல்ட்டிகளுக்கு என்ன காரணம்? இந்த பாருங்க, திமுக மிரட்டுது உருட்டுது, இந்த கதெல்லாம் வேணாம். மிரட்டினா நீ எதுக்கு பயப்படுற? அது ஏதோ ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்களே, அது என்ன? அது திருப்பி அடி திமிரி எழு. அப்போ எல்லாம் வந்து பொய் இல்லையா? இதில் எதுக்கு விஜயை நீங்கள் தொடர்றீங்க? இதில் பிஜேபி எங்கேருந்து வந்தது எனக்கு புரியல. உடனே நான் பிஜேபி ஆதரவாளர்னு பேசுவானுங்க. இல்லாத பிஜேபிக்கு ஏன்டா உயிர் கொடுக்குறீங்கன்ற நான் போனாலும் பிஜேபி அது ஒன்று தான் உங்களை வாழ வைக்குது. தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம் தெருவில் இருக்க ஆண்டி ஒரு லைட் போஸ்ட் கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி, அதனால் அதை வச்சு உங்கள் வண்டி ஓடுது. தமிழ்நாட்டில் திமுக கோல் வச்சுறதுக்கு காரணம் பிஜேபி. இன்னும் 100 வருஷம் மோடி பூரண உடல் நலத்துடன் டெல்லியில் முழு மெஜாரிட்டியோட ஆளணும். அப்போ தான் இங்கே தமிழ்நாட்டில் திமுகவால் தனி மெஜாரிட்டியோட ஆள முடியும். யாராவது ஒருத்தருக்கு 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில், அதில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கும்பிடணுன்னா திமுக மோடிக்கு தான். அதை வச்சு தான் உங்கள் வண்டி ஓடுது. மோடி மட்டும் தோற்று ஆட்சியை விட்டு இறங்கிடுறாரு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அல்லது 3 தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு பிஜேபி டெல்லியில் வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு திமுக அரசியல் பண்ணும் யோசிச்சு பாருங்கள். கற்பனை குதிரையை தட்டி விடுங்க, எதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க? அப்போ இவங்களை வாழ வைக்கிற தெய்வம் மோடி. ஆனால் இங்கே இவங்களை எவன் எதிர்த்தாலும், இவங்க பண்ணுற அட்டுழியங்களை அராஜகங்களை அநியாயத்தை பஞ்சமாக பாதகத்தை எவன் எதிர்த்தாலும் அவன் பிஜேபிக்கு பி டீம். பிஜேபியோட போயிடக்கூடாதுன்னு தலைகீழ நின்னார் திரும்ப விஜய், போயிடக்கூடாதுன்னு. அவர் தனியாக நின்று என்ன சொல்லார்? பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்குதுங்க. இது ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். நாக்பூரின் வாரிசு விஜய் அப்படின்னாரு, சரி அவர் தான் தனியாக நிற்கிறாருன்னு அது பிஜேபி சொல்லி தான் நிற்கிறார். ஆனால் அவர் பிஜேபியோட போயிடக்கூடாது. வாக்கு வங்கி அவரை விட்டு போயிட்டுருக்குங்க, அவ்வளோதாங்க. அந்த பாவம், அந்த கோபத்தில் பரிதவிப்பில் அவர் பேசுகிறார். ஓகே, ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சி தனியாக நின்னாலும் இந்த ஒரு நரேஷன் வைக்கப்படுது. குறிப்பாக சீமானுக்கும் வைக்கப்பட்டுச்சு, விஜய்க்கும் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் விஜய் வந்து அந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் வாக்குகளை குறி வைக்கிறாருன்றப்போ அவர் மேலே இன்னும் அழுத்தமாக. நீங்கள் வைக்கலையா? குறி வச்சா என்ன தப்பு? எல்லாம் தான் ஜாதி வாக்கு குறி வைக்கிறான். எல்லாம் ஜாதி ஊரில் இருக்க எல்லா ஜாதி கட்சியும் நீ யாரோட இருக்கான்? திமுகவோட இருக்கான். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த அமைப்பை வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸோட கொஞ்சி குலாவி மோடியை புகழ்ந்து தினம் பேசிக்கிட்டு ஆர்எஸ்எஸோட வாரிசாகவே வலம் வந்த ஒரு கட்சியை கூப்பிட்டு நீங்கள் இன்றைக்கி சீட்டு கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் திமுகவில். அவர் ஆர்எஸ்எஸ்காரர், இஸ்லாமிய விரோதி. அவருக்கு கொடுத்த சீட்டை நீங்கள் திரும்ப பெறணும், இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணணும்னு முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் சந்தித்து கோரிக்கை வைக்கிறார்கள். இது வரைக்கும் கலைஞர் மரணத்துக்கு பிறகு திமுக தலைவராக இவர் பொறுப்பேற்ற பிறகு 3 தேர்தல்களை சந்திக்கிறார். 4வது தேர்தல் இது. 19, 24 மக்களவைத் தேர்தல், 21 அசம்பிளி எலெக்ஷன். இது 4வது எலெக்ஷன், 2வது அசம்பிளி எலெக்ஷன். இந்த 4 தேர்தலில் முதன்முறையாக இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு அவர் ஆர்எஸ்எஸ்காரர் நீங்கள் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு முறையாக அவங்கள பார்த்து கோரிக்கை வச்சது கிடையவே கிடையாது. இந்த தடவை வைக்கிறாங்க. நீங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணல. அவர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கார். இதை பற்றி என் கூட்டணி கட்சியெலாம் வாய் மூடி மௌனமாக இருக்காங்க. இதில் யார் பிஜேபியோட பிரதிநிதி? இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கிறது. நான் கற்பனை பண்ணியோ இல்லாதது ஒன்றும் சொல்லலை. பொதுவெளியில் இருக்க விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறேன். ஏன் 2 இடதுசாரிகளும் திருமாவளவனும் இதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மௌனமாக இதை கடந்து போகிறாங்க? ஏன் சார் கடந்து போகிறாங்க? பிஜேபி எதிர்ப்பில் பொங்கி எழக்கூடிய திருமாவளவன், விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் நாக்பூரோட வாரிசு என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடிய விசிகாவினர், குறிப்பாக நம்முடைய நண்பர் வன்னியரசு போன்றவர்கள் ஏன் இப்போ மௌனமாக இருக்காங்க? ஏன் இவர்கள் மௌனம் காக்கிறார்கள்? இஸ்லாமியர்கள் ஒரு குழுவாக போய் மு க ஸ்டாலினை சந்தித்து அந்த குறிப்பிட்ட வேட்பாளரை வாபஸ் பெறுங்கள், அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்று சொல்லுகிறார்கள். முடியாது என்று முதலமைச்சர் மறுத்துவிட்டார். அந்த வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்து அவரது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனு அவர் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த உள்ளூர் திமுக காரர்கள், இந்தியா கூட்டணி சர்வகட்சி தொண்டர்கள் அவருக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? ஒரு ஆர்எஸ்எஸ்காரருக்கு. இதில் யார் வந்து பிஜேபிக்கு பி டீம், யார் ஆர்எஸ்எஸ்?
தவகாவில் பெரும்பான்மையான வேட்பாளர்கள் அதிமுகவிலிருந்து வெளிவந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களும் உள்ளடங்கி இருக்காங்க சொல்கிறாங்க. அவர் தான் ஓப்பனாக அவர் பிஜேபின்னு தெரியுது. நீங்கள் தானே வந்து பிஜேபிக்கு எதிராக அவதாரம் எடுத்து வந்தவங்க. தாவேக்கால ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கானா அது ஆச்சரியமே இல்லைங்க. கட்சியை பிறந்து 2 வருஷம் தான் ஆகுது. விஜய்க்கு என்ன பெரிய தெளிவாக கொள்கை இருக்குது. அவர் தான் பிஜேபி எடுத்து எதுவுமே பேசுறது இல்லையா. அவர் தான் நாக்பூரோட வாரிசாச்சு. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் எவனுக்காவது 3 நாள் மலச்சிக்கல்னா கூட பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு பேசுகிறீங்கல்ல. உங்கள் இயக்கத்தில் உங்கள் கூட்டணியில் ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை கொடுக்குறீங்களா, ஆர்எஸ்எஸ் காரணஸ் நிறுத்துறீங்களா, இதை தாங்க பேச முடியும். தாவேக்காலையும் ஆர்எஸ்எஸ்ன்னு பேச முடியாது. அது தெரிஞ்ச கதைங்க. அது அதில் என்ன இருக்குது பேசுறது. ஓகே சார், திருமாவளவன் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் சார். மாநில அரசியல் பல மாற்றங்களை காண இருக்குது, அதனால தான் நான் மாநில அரசியலுக்கு வரவிருந்தேன் அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திமுகவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸான ஸ்டேட்மெண்ட். ஆமாம் சார், அதனால தான் அவர் வர வேணாம், நீங்கள் மாநில அரசியல் எக்கடை கட்டு போட்டோம், நீங்கள் மத்திய அரசியலுக்கு தேசிய அரசியலுக்கு போயிடுங்க, முடிஞ்சால் சர்வதேச அரசியலுக்கு போயிடுங்கன்ட்டாங்க. ட்ரம்ப்புக்கு கட்டை கொடுக்க, ட்ரம்ப்புக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு உங்களால் தான் முடியும் போங்கன்னு கூட திமுக சொல்லும். உங்களை நாங்கள் ஐநா சபைக்கு உறுப்பினராக அனுப்புகிறோம், இல்லை அமெரிக்கா அரசியலுக்கு அனுப்புகிறோம். அந்த கூத்தெல்லாம் நடக்கும். பெரிய பெரிய வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிட்டாருங்க. திரும்ப மாநில அரசியல் பல மாற்றங்களை காணப்போகுதுன்னு ஹிந்து பேப்பர் கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு. அதனால தான் நான் வரப்போகிறேன்னாரு. அப்புறம் மறுபடியும் பல்ட்டி வச்சு நான் போகிறேன்ட்டார். அப்போ மாநில அரசியலில் மாற்றம் வராதுன்னு சொல்கிறாரா? என்னங்க பேச்சு, என்னங்க செய்கை, இதெல்லாம் பேசாமலாவது இருந்து தொலைச்சிருக்கலாம். அதில் பெரிய பெரிய பேச்சுக்களை பேசிட்டு அடுத்த நாளே பல்ட்டி அடிக்கிறது. கேட்டால் பாஞ்ச புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான்றது சார். ராஜதந்திரம் சார். அப்படி தான் பேச வேண்டியதான். அப்படியே அள்ளி அடிச்சு விட வேண்டியதான். பிரச்சனை ஒன்று தாங்க, ஓட்டு அவர்கிட்ட இல்லைங்க. அவர் ஓட்டு கணிசமாக விஜய்க்கு போயிடுச்சுங்க. தேர்தல் முடிஞ்சோன்னே தெரியுங்க. வேடிக்கை பாருங்கள் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு 8 தொகுதியை பெற்றுட்டாங்க. அந்த 8 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படி இருக்குன்றது ஒரு பெரிய கேள்வி. நான் பேச விரும்பலைங்க இந்த விஷயத்தில். எந்த கட்சியோட வெற்றி வாய்ப்பை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அது ரொம்ப குழப்பமாக இருக்குது. எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு தெரியல. அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஓகே, திருமாவளவனுடைய அரசியல் இந்த நிலைப்பாடுக்கான காரணம் விஜய் மட்டும்தானா சார்? ஏன்னா பலரும் சொல்கிறாங்க விஜய் வந்து ஒரு முக்கிய காரணங்க. விஜய் மட்டுமான்றதுக்கு நல்ல கேள்வி. விஜய் மட்டும் காரணம் இல்லை, நான் விஜய் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா விஜயோடைய வருகை திருமாவோட வாக்கு வங்கியை கணிசமாக பாதித்திருக்கிறது. அந்த பதட்டத்தில் அவர் தடுமாறுகிறார். அதனால தான் இவ்வளவு நடக்குது. 2வது, விசிகாவை பெரிய அளவில் திமுக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. அது 2வது காரணம். 3வது, எம்பி எம்எல்ஏக்களாக அவர் யாரை தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும், எத்தனை பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும் துரதிருஷ்டவசமாக அவர்கள் திருமாவை விட திமுகவுக்கு விசுவாசமாக மிக்கவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது அவரால் தடுக்க முடியல. நான் எல்லாத்தையும் உடச்சி சொல்கிறேன். இதாங்க, இந்த 3 தாங்க காரணம். ஓகே, பிரேமலதா அவர்கள் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க சார். இந்த மாதிரி அந்த சம்பவத்திற்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதாவது ஒரு கூட்டணியில் தலைமை தாங்குகிற தலைவர் தான் வேட்பாளர்களை அறிவிக்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறப்போ மற்றவங்களையும் அறிவிச்சிடலான்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அவரே எனக்கு அழைப்பு கொடுத்து நான் தான் பண்ணது தப்பு, நீங்கள் வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார். அப்படியே கடந்து போகலாம். நம்புவோமாக திருமதி பிரேமலதா சொல்லுவதை நாம் நம்புவோம். அவர் தன் வாழ்க்கையில் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசியதில்லை என்பதை நாடறியும். ஆகவே திருமதி பிரேமலதா அவர்கள் சொல்வதை நாம் நம்பலாம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.